டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சென்னை ராணிமேரி கல்லூரியில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு பட்டம் வழங்கும் விழாவிற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வர தாமதமான நிலையில் முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் மாணவிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். வணக்கம் வெங்கட், விவரங்கள். வணக்கம். சென்னை ராணிமேரி கல்லூரியுடைய 105வது பட்டமளிப்பு விழா இன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. சரியாக காலை 11 மணி அளவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டம் அளிப்பார் என தெரிவிக்கப்பட்டது. இதற்காக மாணவர்கள் காலை 8 மணிக்கு இந்த கல்லூரி வளாகத்தில் உள்ள இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கொளத்தூரில் நடைபெறுகிற நிகழ்வில் பங்கேற்பதன் காரணமாக தற்பொழுது வரைக்கும் இந்த ராணிமேரி கல்லூரி வளாகத்தை வருகை புரியாததன் காரணமாக இன்றைய தினம் பட்டம் வாங்க வருகை புரிந்த மாணவிகள் கடும் சிரமம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இளங்கலை பட்டப்படிப்புல 1252 மாணவிகளும், முதுகலை பட்டப்படிப்பில் 237 மாணவிகளும், எம்ஏ பட்டப்படிப்பில் 34 மாணவிகளுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பட்டங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மைதானத்துல தற்காலிகமாக பந்தல் அமைக்கப்பட்டு அந்த பந்தலுக்குள்ளே தான் தற்பொழுது இந்த விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. காலை 8 மணிக்கே வளாகத்திற்கு வந்த மாணவிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை. சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த இடத்துல பெய்த லேசான மழையின் காரணமாக பந்தலுக்குள்ளே மழைநீர் தூறியதன் காரணமாக கல்லூரி வளாகத்தில் ஆங்காங்கே பட்டம் பெற வந்த மாணவிகள் உடன் வருகை புரிந்த பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். 3 ஆண்டுகள் கழித்து மாணவிகளுக்கு பட்டம் வழங்க ஒரு சில மாணவிகள் கைக்குழந்தையோடு வருகை புரிந்தால் அவர்களும் கடும் சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என கல்லூரி தரப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றக்கூடிய மாணவர்களுக்கு மதிய உணவு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மாணவிகளுக்கு உணவும் வழங்கப்பட இருப்பதாக கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் என கூறப்பட்ட நிலையில தற்பொழுது வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் வராததன் காரணமாக இன்றைய தினம் பட்டம் பெற வருகை புரிந்த மாணவிகள் கடும் சிரமம் சந்தித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.